ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆலய தீபம் சேனல்ல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது ஜூலை மாதத்துல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது என்கின்ற ராசி பலனை. இந்த ராசி பலனை உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறேன். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர். ஆலய தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள பதிவுகள் நிறைய தொடர்ந்து வரப்போகிறது. உங்களுடைய நண்பர்கள், உறவுகள் இடத்துல இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோ விரைவில் உங்களை வந்து சேரும். 12 ராசிக்கும் எப்படி ஜூலை மாதம் அமைய போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தில் கிரகங்களின் நிலவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு ராசியில் வருடக்கணக்கில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு, கேது, குரு மற்றும் சனி இவர்களுடைய பெயர்ச்சி எதுவும் இந்த ஜூலை மாதத்தில் இல்லை. இந்த ஜூலை மாதம் முழுவதும் கும்பத்தில் வக்ரகதியில் சனியும், மீனத்தில் ராகுவும், கன்னியில் கேதுவும், ரிஷபத்தில் குருவும் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்களின் பெயர்ச்சி நிச்சயம் உண்டு. ஜூலை மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் வரும். ஆனி மாதம், ஆடி மாதம். தோராயமாக 15 நாட்கள் அப்படின்னு எடுக்கலாம். இப்படி பார்க்கும் பொழுது சூரியன் ஜூலை 17 வரை மிதுனத்திலும் அதன் பிறகு கடகத்திலும், ஜூலை 13ஆம் தேதி வரை செவ்வாய் மேஷத்திலும் அதன் பிறகு ரிஷபத்திலும், ஜூலை 20ஆம் தேதி வரை புதன் கடகத்திலும் அதன் பின்பு சிம்மத்திலும், ஜூலை 8ஆம் தேதி வரை சுக்கிரன் மிதுனத்திலும் அதன் பிறகு கடகத்திலும் சஞ்சாரம் செய்ய போறாங்க. இந்த கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஜூலை மாதம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி அமைய போகிறது? இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் ராசிநாதனான செவ்வாய் 6ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோட இருக்கிறார். இந்த அமைப்பு நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். படிச்சுட்டு இன்னும் நான் வேலைக்கே போகலையே அப்படின்னு கவலையில் இருக்கவங்க, இல்லை படிப்புக்கு தகுந்த வேலைக்காக காத்து கொண்டு இருக்கவங்க, இன்டர்வியூ போயிட்டு லெட்டர் வருமானு எதிர்பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த 6ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் தொடங்கிறதுக்கு கடன் வாங்கணும், எனக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னு லோன் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆரோக்கியத்தில் மட்டும் மிகவும் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 4ஆம் இடத்தில் சனியானவர் வக்ரகதியில் அமர்ந்திருக்கு, செவ்வாய் 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கார். அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே கூட அதை டக்குன்னு நீங்களாவே வீட்டில் உட்காந்து மருந்து எடுத்துக்காமல் டாக்டர்கிட்ட கேட்டு சரி செய்து கொள்வது, ஒரு ஆலோசனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெடிசன் எடுக்கிறது போன்ற அமைப்புகள் கட்டாயம் நீங்கள் செய்யணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, வண்டி வாகனங்கள் ஓட்டி செல்லும் பொழுது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும். நாம் சரியாக வண்டி ஓட்டிட்டு போனாலுமே கூட எதிர்க்க வரவ இல்லை பக்கத்தில் வரவங்கள்னால நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லை ஏதாவது டிராஃபிக் போலீஸ் கிட்ட தேவையில்லாமல் மாட்டிட்டு ஃபைன் கட்டுவோம். இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. ஓரமாக நான் பாட்டுட்டு நடந்து போயிட்டு இருந்தேன், பின்னாடி வந்த வண்டிக்காரை இடிச்சிட்டு போயிட்டான், இந்த மாதிரிலாம் சில நேரங்களுக்கு நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான சூழல் இருக்குது இந்த மாத தொடக்கத்தில். அதனால் வெளியில் போகும்பொழுது, வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மிகவும் எச்சரிக்கையோடு இருங்க. தாயின் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது அவங்க முடியலன்னு சொல்கிறாங்கன்னா உடனுக்குடன் என்ன ஏதுன்னு பார்த்து விடுவது மிக மிக நல்லது. தாய் வழி உறவுகள் மூலமாக சில தொந்தரவுகள், சில அசௌகரியங்கள், சில நேரங்களில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாத தொடக்கத்தில் அதிகமாக உண்டு. 4ஆம் அதிபதியான சனி வக்ரகதியில் இந்த மாதம் முழுவதும் இருக்கார். ஆனால் புதனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதி இன்னும் அற்புதமாக இருக்கிறதுனால மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவது அப்படிங்கிறது இந்த மாத தொடக்கத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். போக போக அவர்கள் படிப்பில் ஓரளவுக்கு கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. வீடு வாங்குறீங்க, புதுசாக வண்டி வாங்குறீங்க, இந்த மாதிரி எது ஒன்று செய்தாலுமே அதை ஒரு முறைக்கு 2 முறை ரொம்பவும் கவனமாக செய்யுங்க. இந்த மாதத்தின் இறுதியில் பின் 15 நாட்கள் அந்த காரியங்களில் இறங்குவது
இன்னும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இருந்தாலுமே தசாபுக்திகள் நன்றாக இருக்குது அப்படின்னா புது வீடு வாங்குறது இதிலெல்லாம் இறங்குங்க. இல்லைன்னா இந்த சனி வக்ரகாலம் முடிந்த பிறகு நீங்கள் இதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம். மாத தொடக்கத்தில் 6ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருந்த உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் மாதத்தின் பிற்பகுதியில் 7ஆம் இடத்திற்கு வரும் பொழுது இன்னும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலை மந்த் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னும் சாதகமாக இருக்கும். எந்தெந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை விஷயங்களில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் மாதத்தின் பிற்பகுதியில் 10ஆம் இடத்துக்குள்ளே இருப்பார். அப்போது வேலையில் ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு ஏற்படும். நீங்களே உங்களை பதவியை அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னென்ன ஆயத்தங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கணுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. இல்லை ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும். வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டு தரும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, இல்லை பிஸ்னஸை விரிவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இல்லை நான் தனித்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கூட்டு தொழிலுக்கு மாறக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அதற்கான முயற்சிகளில் அதிகம் ஈடுபடுவார்கள். புதனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்தில் அவர் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க போகிறார். 11ஆம் அதிபதியும் அவர் தான், 8ஆம் அதிபதியும் அவர் தான். அவர் 9ஆம் வீட்டில் அமரக்கூடியது அப்படிங்கிறது ஒரு விதமான மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு மன மாற்றத்தையும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தரும். எதிர்பாராத வகையில் பண வரவுகள் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை மூலமாக சிலருக்கு ஆதாயத்தை இந்த புத பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்கு மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் விருப்பப்பட்ட கோர்ஸில் சேருறது, இல்லை அதில் என்னென்ன அவங்க படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்களோ அதெல்லாம் இன்னும் அவர்களுக்கு சுலபமாக புரிய வைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் புதனின் அமர்வு விருச்சிக ராசி மாணவர்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி அடுத்த குரு பயிற்சி நிகழும் வரையில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பார். ராசியையே பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு 2, 5ஆம் இடத்திற்கு உரியவராக இருக்கார். இந்த 2, 5க்கு உரியவராக இருந்து 7இல் அமர்வதனால் மனதிற்கு விருப்பமான திருமண பாக்கியம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால திருமண வயதிலிருந்து அதற்கான தசாபுக்திகள் போயிட்டு இருக்க விருச்சிக ராசி என்பர்களுக்கு மனம் விரும்பிய வரனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. இல்லை விரும்பிய நபரை கைப்பிடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. திருமண வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த குருவின் அமர்வு அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மன மகிழ்ச்சியை கொடுப்பார். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே இல்லை பிரிந்திருக்கார்கள்னா ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இந்த திருமண வாழ்க்கைக்கு புதனுடைய அமர்வும் சப்போர்ட் பண்ணும். குருவின் அமர்வும் விருச்சிக ராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் இந்த ஜூலை மாதத்தில் இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மனதை கட்டுக்குள் வைத்து கொள்வதில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் 5ஆம் இடத்தில் ராகு அமரப்போகிறார். இந்த 5ஆம் இடத்துல ராகு அமர்வதனால மனசுக்குள்ள எப்போதும் எதை பற்றியாவது சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். எதையாவது அடையணும் அப்படிங்கிற ஆவல் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு அது தகுதிக்கு மீறினதா, நமக்கு தகுதிக்கு உட்பட்டதா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் அந்த ராகு நம்மை செய்ய விடாது. அதே நேரத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி அபிலாஷை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவத்தின் அதிபதி 9ஆம் வீட்டுக்குள்ளே இருப்பார். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இந்த காம்பினேஷன் வரும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய ஆசைகள் தோணும். நம்மை சிந்திக்காமல் நம்முடைய ஆசைக்கு முன்னுரிமை கொடுத்து சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வது, அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது தான் தெரியும், ஐயோ நம்ம தேவையில்லாமல் இதில் இறங்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு. அதனால் மனதை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டியது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிக மிக அவசியம். ரொம்ப பிடிச்சதாகவே இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து அதன் பின்பு அந்த வேலையில் நீங்கள் இறங்குவது அப்படிங்கிறது மிகவும் நல்லது. அதே மாதிரி 11ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கு. அதே செவ்வாய் இந்த மாத தொடக்கத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா அவர்களை அனுசரித்து போக வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். இல்லை அவர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறத நீங்கள்
சந்திக்கலாம். இல்லை மன வருத்தங்கள் சிலது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நில சம்பந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த ஜூலை மாதத்தில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு என்னென்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா 2 சந்திராஷ்டம நாட்கள் வரும். ஒன்று மாத தொடக்கத்தில் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை 3:58க்கு தொடங்கி ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு 10:34 வரையிலும் இருக்கு. இன்னொன்று இந்த ஜூலை மாதம் இறுதி நாள் 31ஆம் தேதி இரவு 10:15க்கு தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி காலை 5:41 வரையிலும் இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.